இப்போ நம்ம செய்ய போகிறது கேபேஜ் ஆம்லேட். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கேபேஜை கேரட் சீவுற மாதிரி சீவலில் சீவி எடுத்துக்கிட்டேன். ஒரு வெங்காயம், ஒரு குட்டி பச்சை மிளகா, ஆனியன், கேபேஜ் எல்லாத்தையும் போட்டாச்சு மொத்தமாக. இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கும். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பச்சை மிளகா, ஒரே ஒரு சின்ன ஆனியன், இது கேபேஜை கேரட் சீவலில் சீவி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு செகண்ட் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். அந்த டைமில் கேபேஜ் ஆனியனுக்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ போட்டுக்கலாம். இப்போது இதில் எந்த வாசனையுமே இல்லை, அதனால் கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கலாம். வாசனையாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து ஓரமாக வச்சிடலாம், ஆற வச்சுட்டு. கேபேஜ் வதங்கினோடனே கொஞ்சோண்டு ஆயிடுச்சு. முட்டைக்கு தேவையான சால்ட்டு, மஞ்சள் தூள், பெப்பர் தூள். இப்போது முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா அடிச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது ஆம்லேட் போட்டுக்கலாம். ஆம்லேட்டை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா அமுக்கிட்டோன்னா உள்ளே இருக்க தண்ணியில் வெளியே வந்துடும். நல்லா அமுக்கி ட்ரை ஆக்கலாம். சுவையான ஆம்லேட், கேபேஜ் ஆம்லேட். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.